கொஸ்டின் நம்பர் 41 காலக்கோடு வரைதல். காலக்கோடுல 1900 1950 வரையிலான நிகழ்வுகளை கொடுத்துருக்கோம். எக்ஸாம்ல இது எழுதுனா எவ்வளவு மார்க்? உங்களுக்கு 5 மார்க். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், அந்த இந்திய மேப்ல 5 மார்க் பார்த்தோம். இந்த காலக்கோடும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எவ்வளவு மார்க் இருக்கு? 5 மார்க். இதை ரெண்டுத்தையும் நல்லா தரவு பண்ணீங்கன்னா மொத்தம் 10 மார்க் நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், நீங்க எடுத்துடலாம். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த நிகழ்வுகளை நல்லா மனப்பாடம் பண்ணணும். இந்த நிகழ்வுகளை ஒரு வாட்டி படிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1905 வங்க பிரிவினை, 1906 சுதேசி நீராவி கப்பல் தொடக்கம், 1916 தன்னாட்சி இயக்கம், 1917 சம்பரான் சத்தியாகிரகம், 1918 கேதா சத்தியாகிரகம், 1919 ரவுலட் சட்டம் அல்லது ஜாலியன் வாலாபாத் படுகொலை. இது ரெண்டுத்துல எக்ஸாம்ல என்ன கேட்கிறாங்களோ நீங்க அதை மட்டும்தான் எழுதணும். 1920 கிளாபத் இயக்கம் அல்லது ஒத்துழையாமை இயக்கம், இதுவும் அதே போல எக்ஸாம்ல என்ன கேட்கிறாங்களோ அதை மட்டும் எழுதணும். 1922 சௌரி சௌரா சம்பவம், 1923 சுயராஜ்ய கட்சி தோற்றம், 1927 சைமன் குழு நியமனம், 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, 1930 1931 1932 இது 3 ரொம்ப ரொம்ப ஈஸி. இது முதல் வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, மூன்றாம் வட்டமேசை மாநாடு. இந்த 3 என்ன பண்ணுங்க, ஈஸியா ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா எடுத்துடலாம். 1930 முதல் வட்டமேசை மாநாடு அல்லது தண்டி யாத்திரை, 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு, 1935 இந்திய அரசு சட்டம், 1937 முதல் காங்கிரஸ் மாநில அமைச்சரவை, 1940 ஆகஸ்ட் நன்கொடை, 1942 வெள்ளையனே வெளியேறு, 1945 சிம்லா மாநாடு, 1946 இடைக்கால அரசு, 1947 இந்தியா விடுதலை பெறுதல், 1950 இந்தியா குடியரசு ஆதல். ஸோ இந்த 1905 இருந்து ஆரம்பிச்சு 1950 வரையிலான நிகழ்வுகளை நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், நீங்க 5 மார்க் வாங்கலாம். இந்த நிகழ்வுகளை எக்ஸாம்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் அது. 1930 முதல் 1950 வரையிலான ஏதேனும் 5 நிகழ்வுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்ல 41வது கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறீங்கன்னா 41 அப்படின்னு நம்பரை போட்டுட்டு காலக்கோடுன்னு ஹெட்டிங்க கொடுங்க. அடுத்தது என்ன இயர் கேட்கறாங்க, 1930 முதல் 1950 வரைன்னு கேட்கறாங்க இல்லையா, அதை எழுதி ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க ரெண்டுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸை போட்டுட்டு ஓகேவா, அந்த பாக்ஸ்ல 4 சின்ன கோடை போட்டுட்டு ஒரு பெரிய கோடு போடணும். இந்த கோடு பார்த்தீங்கன்னா எப்படி குறிக்க போறோம், 5 அளவுகள் வச்சு குறிக்க போறீங்க. அதனால ஒரு பாக்ஸை போட்டுட்டு ஒரு சின்ன அளவுகள் 1 2 3 4ன்னு போட்டு ஒரு பெரிய கோடு போட்டுருங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு சின்ன 4 கோடு 1 2 3 4 போட்டு ஒரு பெரிய கோடு. நெக்ஸ்ட் 1 2 3 4 போட்டு ஒரு பெரிய. இதை போல பென்சில்ல என்ன பண்ணணும், நீங்க இந்த கோடை போட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன இயர் தராங்க, 1930 தராங்களா, அது கூட 5 அப்படியே கூட்டிட்டே வாங்க. 1930. அடுத்தது ஒரு பெரிய கோட்ல 1935. அடுத்தது ஒரு பெரிய கோட்ல பாத்தீங்கன்னா 1940, 1945, 1950 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்க அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு நீங்க பென்சில்ல போட்டீங்கன்னா தான் எக்ஸ்ட்ரா வந்தா கூட அழிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தெளிவா போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதோட நிகழ்வுகள் என்னென்ன குறிக்க போறீங்க அப்படின்னா ஏதேனும் 5 நிகழ்வுகள் உங்க விருப்பம். இந்த 1930 இருந்து எனக்கு 1950 வரையிலான ஏதேனும் ஒரு 5 நிகழ்வுகளை உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எது படிச்சிருக்கீங்களோ இது ஈஸியாகுதோ அதை குறிக்கலாம். இதை எப்படி குறிக்கணும்னு பார்ப்போம். இது 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடுன்றதுனால 1930 தானே இது. இதுக்கு அடுத்த நம்பர் 31 32 33 34 35. அப்ப இந்த சின்ன கோடு எல்லாம் அப்படியே என்ன பண்றீங்க, ஜஸ்ட் 1930 இருந்து ஆரம்பிச்சு 1950 அப்படியே என்ன பண்றோம், கவுண்ட் பண்றோம். ஓகேவா, அதுல 1930க்கு அப்புறம் 31 இது. அந்த 31 இருக்கும் இரண்டாம் வட்டமேசை மாநாடு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு நேரா ஒரு ஏரோ மார்க் பென்சில்ல போடுங்க. போட்டுட்டு அந்த இயரு பிளஸ் அந்த நிகழ்வு பேனால எழுதணும்.
1931 போட்டு இரண்டாம் வட்டமேசை மாநாடு அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் 1935 நிகழ்வு. அதே போல ஒரு ஏரோ மார்க் போடுறீங்க. 1935 போட்டு இந்திய அரசு சட்டம். நெக்ஸ்ட் 1940 ஆகஸ்ட் நன்கொடை. அடுத்தது 1942 இல்லையா, 40, 41, 42 ஒரு ஏரோ மார்க் போடுறீங்க. 1942 போட்டு வெள்ளையனே வெளியேறு. அடுத்தது கடைசியா 45, 46, 47 1947 போட்டு இந்தியா விடுதலை பெறுதல். ஸோ இதுதான் அந்த 5 நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உங்களுக்கு 1 மார்க்கு. ஸோ 5 நிகழ்வுக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க்கு? 5 மார்க்கு. ஸோ இதை எப்படி எக்ஸாம்ல எழுதுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு மாடல். இது எக்ஸாம்ல நீங்க இப்படிதான் எழுதணும். ஸோ நம்ம ரியலாவே எக்ஸாம்ல எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். இந்த எக்ஸாம் ஷீட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த கொஸ்டின் நம்பர் எவ்வளோ? 41 இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், 41ன்னு ஹெட்டிங்க போட்டுட்டு இதுக்கு என்ன எழுதணும்? காலக்கோடுன்னு எழுதணும். ஓகேவா? காலக்கோடு. காலக்கோடு அப்படின்னு போட்டு இதை என்ன பண்ண சொன்னேன்? அண்டர்லைன் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்றீங்க. ஒரு 2 கோடு போட்டு அண்டர்லைன் பண்றீங்க. 1920 முதல், இது இன்னொரு கொஸ்டின். இது 1920 முதல் 1940 வரைன்னு போட்டு அதையும் என்ன பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்றீங்க. ஒரு லைனோ அல்லது என்ன பண்றீங்க 2 லைனோ போட்டு என்ன பண்ணலாம்? அதை நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப ஸ்கேல் பென்சில் எடுத்து மார்ஜினுக்கு பக்கத்துல கேப் விட்டு நீங்க என்ன பண்ணணும்? இந்த சைடு ஒரு கோடு போடுறீங்க. அதே போல ஸ்கேலுக்கு இந்த சைடு ஒரு கோடு போடுறீங்க. ஓகேவா? நல்லா பெருசா கூட போடுங்க, தேவைப்படலன்னா அழிச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? போட்டுட்டு இந்த கோட்டை என்ன பண்ணணும்? நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. நேரா வச்சு என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இது புரிஞ்சது இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சின்ன கோடு 4 கோடு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோடு வரைய போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பரை நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி திருப்பிட்டு இந்த சைட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? சின்ன கோடு வரைய போறீங்க. ஓகேவா? சின்ன கோடு நல்லா ஸ்பேஸ் விட்டு 1, 2, 3, 4. ஓகேவா? ஒரு சின்ன கோடு 4மே ஒரே அளவா இருக்கணும். 5th கோடு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி என்ன பண்றீங்க? ஒரு செட் ஆஃப் இது. ஓகேவா? 4 சின்ன கோடு ஒரு பெரிய கோடு அதே மாதிரி வரைஞ்சிட்டே வந்துருங்க. எல்லாமே ஒரே அளவா இருக்கட்டும். மேக்சிமம் 1, 2, 3, 4, 5வது கோடு ஒரு பெரிய கோடு. ஓகேவா? அடுத்தது 1, 2, 3, 4, 5வது கோடு ஒரு பெரிய கோடு. ஓகேவா? நீங்க இதை கவுண்ட் கூட பண்ணலாம். நீங்க 1920 தானே, இந்த கோட்டுக்கு மேல 20 போடணும். அப்ப 20 அப்படின்னா இது 25, அப்புறம் 30, 35, அடுத்தது நம்ம 40. ஸோ நமக்கு கடைசி 1, 2, 3, 4, அடுத்தது நம்ம பண்றோம் 5ன்னு போட்டு ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு இந்த பாக்ஸ் என்ன பண்றோம்? நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? பாக்ஸ் என்ன பண்றோம்? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? அழிச்சிடுறீங்க. இதை எப்படி வரைஞ்சனோ அதே போல எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 1920. அப்ப என்ன பண்றோம்? 1920 அப்படின்னு போடுங்க. அடுத்தது இந்த பெரிய கோடு 1925, 5 ஆட் பண்ணுங்க. அடுத்தது 1930, நெக்ஸ்ட் 1935, நெக்ஸ்ட் 1940. 1922 பாத்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம். அப்போ 20, 21, 22 நீங்க என்ன பண்றீங்க? இந்த 22க்கு நேரா, ஓகேவா? 20, 21, 22க்கு நேரா ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு என்ன எழுதணும்? 1922 அப்படின்னு போட்டு சௌரி சௌரா சம்பவம் அது தெளிவா எழுதிருங்க. சௌரி
சௌரா சம்பவம். சௌரி சௌரா சம்பவம். ஸ்கேல் எடுத்து 25, 26, 27க்கு நேரா ஒரு ஏரோ மார்க் போடுறீங்க. 1927ன்னு போட்டு சைமன் குழு நியமனம். 1927 சைமன் குழு நியமனம். நெக்ஸ்ட் நான் ஈஸியா சொன்னேன் இல்லையா, 1930 முதலாம் வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு. ஸோ ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம 3த்தையும் 1/1 எழுதிடலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 1930க்கு நேரா ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க, 1931க்கு நேரா ஒரு ஏரோ மார்க்கு, 1932க்கு நேரா ஒரு ஏரோ மார்க்கு போட்டுட்டு 3த்துக்குமே ஏரோ மார்க் போட்டு முதல் வட்டமேசை மாநாடு 1930ன்னு போட்டு முதல் வட்டமேசை மாநாடு. இது 3 ரொம்ப ஈஸி. 1930 முதல் வட்டமேசை மாநாடு. அடுத்தது 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு. இரண்டாம் வட்டமேசை மாநாடு. அடுத்தது 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு. இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்ல எழுதணும். ஸோ இதை மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் இருக்கு, 5 மதிப்பெண். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.